இந்த துணியில் தான் வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு ப்ளவுஸ் கட் பண்ணி காட்ட போகிறேன். இது ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா 39 இன்ச் கரெக்டாக. இது வந்து பிரின்சஸ் கட் ஃப்ரண்ட் ஓப்பனு. வாங்க இப்போ நம்ம வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது துணி வந்து கிராஸாக இருக்குது. இதை நான் கரெக்டாக ஸ்ட்ரைட் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பேக் உடைய ஃபால்ஸனுக்காக ஒரு 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸ் உடைய லென்த் பார்த்தீங்கன்னா 15 இன்ச் கரெக்டாக. பேக் உடைய லென்த் 15, ஃப்ரண்ட் உடைய லென்த் வந்து 16. இங்கே 15ல் கரெக்டாக ஒரு மார்க் பண்ணுறேன். இதோடைய ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 16. 16ல் வந்து நான் 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டு 13 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா பேக் உடைய நெக் இறக்கம் வந்து 11 இன்ச்சு, ஃப்ரண்ட் உடைய நெக் இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு. அப்போ கண்டிப்பாக நான் வந்து 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணியே ஆகணும். அப்போ 16ல் 3 மைனஸ் பண்ணிட்டேன்னா 13, 13ல் பாதி 6.5. 6ல் ஒரு மார்க் பண்ணுறேன். ஷோல்டருடைய அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு, 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இங்கே ஒரு 1/4 இன்ச் ஒரு புள்ளி இறக்கிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். அங்கேருந்து கரெக்டாக 6.25 ஒரு மார்க் பண்ணுறேன். இது 6.25 எதுக்கு பண்ணியிருக்கேன்னா ஆர்மலுடைய டவுனுக்கு. இந்த 6.25 நீங்கள் என்ன கணக்கில் மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது நான் இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஷோல்டருடைய அளவு 6.5. அந்த 6.5ல் ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு 6.25 ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அப்பர் செஸ்ட் அளவு வந்து கணக்கு பண்ணிக்கலாம். அப்பர் செஸ்டுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 38 இன்ச் கரெக்டாக. 38ல் நம்ம 4ல் ஒரு பங்கு பண்ணோம்னா 9.5 இன்ச் ஒரு புள்ளி வருது கரெக்டாக. அந்த 9 ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இடுப்புடைய அளவு வந்து 34. அந்த 34 வந்து 4ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். 8.5 இன்ச் வருது. அந்த 8.5 இன்ச்சோட 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 9ல் ஒரு மார்க் பண்ணிட்டு கரெக்டாக அங்கேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக் உடைய இறக்கம் 11 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கரெக்டாக அந்த 11 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிடுறேங்க. இப்போ இதோடைய அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடுறேன். கரெக்டாக 4 இன்ச்சுக்கு ஒரு 1/2 பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கு. இங்கே வந்து நான் கரெக்டாக 4.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மி இங்கே வைக்கிறேன். இங்கே அகலம் மார்க் பண்ணதை விட இங்கே அகலம் வந்து 1/2 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து 3 இன்ச் கீழே இறக்கிட்டு பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் மார்க் பண்ண போகிறேன். பேக் கிராஸ் உடைய மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச். அந்த 14.5 இன்ச்சில் வந்து 1.5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ 13, 13ல் பாதி 6.5 கரெக்டாக வந்து 6.5ல் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்மலுடைய ரவுண்டு 18 இன்ச்சு, 18ல் பாதி 9. 9 இன்ச்சுக்கு கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் நெக்குக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்கொயராக தான் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அதில் வந்து லைட்டாக இப்படி சின்ன ஒரு பெண்டு மாதிரி பண்ணிட போகிறோம். இதுதான் இந்த ப்ளவுஸ் உடைய நெக் பேட்டர்னு. பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி இதே மாதிரி சேம் நெக் தான். இப்போ பேக் டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே சைடு ஸ்டிச்சிங் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 1 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் இருக்குது.
8.5 பாதி 4.25, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டேன். டாட் உடைய லென்த் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வைக்கிறேன். இப்போ பேக் வந்து நான் கட்டிங் பண்ணிடுறேன். பேக் கட்டிங் பண்ணிட்டேன். அடுத்தது ஃப்ரண்ட் தான். பிரின்சஸ் கட்ன்றதால ஃபர்ஸ்ட் வந்து பேட்டர்ன் பேப்பர்ல கட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து துணியில போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். சரிங்களா? இப்படி பேக் மேல வச்சுட்டு கரெக்டா இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இங்க ஷோல்டர் ஆண்ட ஆர்மோல் ஆண்ட இந்த ஸ்ட்ரைட் மார்க், இது வந்து ஹூக் ஹை பட்டி வர போற இடத்துக்கு. இப்போ பேக் உடைய லென்த் பாத்தீங்கன்னா 15 ன்னு சொல்லியிருந்தேன். ஃப்ரண்ட் உடைய லென்த் வந்து 16. சரிங்களா? அந்த 16ல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேக் வந்து இதுல இருந்து எடுத்துடுறேன். நான் உங்களுக்கு இதுல பென்ல மார்க் பண்ணா வந்து கிளியரா தெரியாது. அதனால வந்து நான் மார்க்கர்லயே உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாட் பாயிண்ட் உடைய மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் டாட் 11.5 இன்ச்சு இங்க ஷோல்டர்ல இருந்து 11ல ஒரு மார்க் பண்றேன். அங்க இருந்து 3 இன்ச் இறக்குறேன். 12, 13, 14 கரெக்டா 14ல ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இங்க சைடுல இருந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச் கரெக்டா 4 இன்ச்ல இங்க மார்க் பண்றேன். இந்த இடத்துல பண்ணும்போது 3/4 இன்ச் கம்மி பண்ணிட்டு 3.25 இன்ச்ல மார்க் பண்றேன். சரிங்களா? இந்த இடத்துல 4 இன்ச், இந்த இடத்துல 3/4 இன்ச் கம்மி பண்ணிட்டு 3.25. அடுத்தது நெக் உடைய மார்க்கும் பண்ணிடலாம். நெக் உடைய டீப் பாத்தீங்கன்னா 8.5 இன்ச் கரெக்டா 8.5 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிடுறேன். இங்க இருக்கிற அகலத்தை விட இங்க வந்து ஒரு 1/4 இன்ச் அதிகமா வைக்கிறேன்.
எப்படி பேக்குக்கு கட்டிங் பண்ணுமோ நெக்கு அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கும். இது சென்டர் டாட்டுடைய ஸ்பேஸ் 3.25 இன்ச் வைக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த பிரின்சஸ் கட்டுடைய ஷேப் மார்க் பண்ணணும். அது வந்து இங்கேருந்து எவ்வளோ இறக்கணும்னு சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க்கு. ஸோ அங்கேருந்தும் அந்த மார்க் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இடுப்புடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு அளந்துடலாம். 34 34ல் 4ல் ஒரு பங்கு. சரிங்களா? 8.5 இன்ச் கரெக்டாக 3.25 8.5 இங்கே இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க்கு. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து கவர் தட்டு எடுக்கணும். கவர் தட்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு கீழே டவுன் பண்ணுறேன். பண்ணிட்டேன். இப்போது இந்த இடத்துல ஹூக் பை பட்டியாண்ட டாட் வரப்போகுது. ஏன்னா இது ஃப்ரண்ட் ஓப்பனு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த டாட் போட்டு தான் ஆகணும். அதுக்கு இதோடைய லென்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். 9 இன்ச் இருக்குது கரெக்டாக. 9ல் 4.5 கரெக்டாக 4.5 இங்கே மார்க் பண்ணுறேன். டாட்டுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 2.25 ஒரு அடையாளம் போட்டுடுறேன் இங்கே. இப்போ இங்கே நெக்காண்ட மட்டும் உள்ள 1/4 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக உள்ள 1/4 இன்ச் தள்ளி இருக்கேன்னா, இப்போ நான் கட்டிங் பண்ணும்போது கூட சரி இப்படி பெண்ட் பண்ணி தான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா 1/4 இன்ச் உள்ள தள்ளிட்டு தான் கட் பண்ண போகிறேன். இது எதுக்குன்னா, நம்ம அப்படியே 1/4 இன்ச் கம்மி பண்ணாமல் கட் பண்ணோம்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா நெக்கு, இது வந்து லூஸாக இருக்கும். இது வந்து போய் ஃபிட்டிங்காக உக்காராது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த 1/4 இன்ச் வந்து உள்ளே தள்ளுறேன். அப்படி தள்ளுறதுனால நம்மளுக்கு டைட் ஆகிடாதானா, அது டைட் எல்லாம் ஆகாது. அதே மாதிரி கழுத்துடைய லென்த்தும் வந்து கம்மியாகாது. இந்த 1/4 இன்ச் மட்டும் தள்ளனா போதும், அதிகம் நீங்கள் உள்ளே தள்ள வேணாம். ஓகேங்களா? இப்போ நான் ஃப்ரண்ட் வந்து கட்டிங் பண்ணிடுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் துணியில் போட்டு மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து கட் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டுடைய இந்த சென்டர் பீஸ்க்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கப் பீஸ்க்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணிடுறேன். இந்த இடத்துலையும் சரி இந்த இடத்துலையும் சரி ஒரு 1/4 இன்ச்சு, இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு வெட்ட போகிறேன். மற்ற இடத்துலலாம் எங்கே மார்க் இருக்கோ அது அதே மாதிரி கட்டிங் பண்ணிடுவேன். ஏன்னா இது வந்து தைக்கிறதுக்கு துணி வேணும் இல்லையா, அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்காக ஒரு 1/4 இன்ச் வந்து விடுறேன். பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து வச்சுடுவோம். அடுத்தது கை. இப்போ இதை வந்து இப்படி டபுளாக மடிச்சிக்கிறேன். இந்த ஃபோல்டிங் வந்து இப்படி இருக்குது. ரெண்டு கையும் வந்து ஒரே டைமில் தான் வெட்ட போகிறேன். இங்கே கீழே வந்து 1 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன். கையுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு. 11 இன்ச்சில் கரெக்டாக நான் மார்க் பண்ணிட்டேன்.
இப்போ இந்த ஆர்மோல் டவுனுக்கு வந்து மார்க் பண்ணணும். அது வந்து எவ்வளோ பண்ணணும், எப்படி கணக்கு பண்ணணும்னா, இப்போ ஆர்மோலுடைய ஃபுல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 18 இன்ச். அப்போ அதில் வந்து நம்ம 4ல் ஒரு பங்கு பண்ணோம்னா 4.5 இன்ச்சு, கரெக்டாக 4.5 இன்ச் வருதுன்னா அப்போ அதில் 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு கீழே கரெக்டாக 4 இன்ச் வந்து இறக்குறேன். இங்கேருந்து 4 இன்ச்சு, சரிங்களா? இப்போ பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து ஆர்மோல் ரவுண்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதில் பாதி வச்சுக்கலாம். இப்போ 18னா 18ல் பாதி 9 இன்ச்சு. 9 இன்ச்சில் வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு 8.25 கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். இங்கே எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க்கு. இப்போது இதை அளக்கிறது பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் லென்த்து. இது வந்து அப்பர் ஆர்மோல். இந்த பைசப்னு சொல்லுவோம் ஒரு சில பேர் வந்து அப்பர் ஆர்மோல்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 14.5 இன்ச்சு. 14.5 இன்ச்சில் பாதி 7.25, கரெக்டாக 7.25 ஒரு மார்க்கு. இங்கேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு அடையாளம் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஸ்லீவுடைய ரவுண்டு கரெக்டாக 12 இன்ச்சு. 12ல் பாதி 6, 6ல் ஒரு மார்க்கு. இங்கேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க்கு. இந்த இடத்துல ஃபுல்லாக போகலை, இங்கே வந்து லைட்டாக இப்படி ஜாயிண்ட் வரும். அது நம்ம தைக்கும்போது ஜாயிண்ட் போட்டுக்க வேண்டியதான். இது வந்து ஆர்மோலுடைய ஷேப்பு. இது அர்க்காத் பண்ணுறதெல்லாம் கீழே மடிக்கிறதுக்கு, இது வந்து சைடு தையல் போடுறதுக்காக. இது வந்து சென்டராக இருக்காது. இப்போ நம்ம கைக்கு கவர் தட்டு எடுத்துடலாம். அது எப்படி கணக்கு பண்ணி எடுக்கணும்னா, இந்த சென்டர் அர்க்காத்லேருந்து 1.5 இன்ச்சு உள்ளே தள்ளிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த மார்க்லேருந்து இங்கே சைடு ஸ்டிச்சிங்க்கு போட்டிருக்கேன் இல்லையா மார்க், அது வரைக்கும் கணக்கு பண்ணோம். எவ்வளோ இருக்குன்னா 7.5 இன்ச்சு. அப்போ 7.5ல் பாதி 3.25, கரெக்டாக 3.25 ஒரு மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு இப்படி தள்ளிட்டு 1/4 இன்ச் ஒரு பாயிண்டில் மார்க் ஒன்று பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து நான் உங்களுக்கு அந்த ஷேப் போட்டு காட்டுற பாருங்கள். இப்படி தான் வரப்போகுது. இங்கே எதுக்கு இதை அர்க்காத் பண்ணியிருக்கேன்னா, கவர் தட்டு உள்ளதுக்கு ஒரு அடையாளம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இந்த கவர் தட்டு தான் வரப்போகிறது வச்சு தைக்க போகிறோம். பட் இருந்தாலும் ஒரு அடையாளத்துக்கு இருந்தால் நல்லது. நம்ம எடுத்த உடனே தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம இப்படி வச்சு பார்க்கணும் எந்த இடத்துல கவர் தட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் கை வந்து கட்டிங் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து சின்ன ஒரு ஜாயிண்ட் மாதிரி வரும். அவ்வளோதான். இந்த ஜாயிண்ட் போட்டால் கரெக்டாக வந்துடும். பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை, இது கையில் வர போகிற ஜாயிண்ட்டு எல்லாமே வெட்டிட்டோம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ப்ளவுஸுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 39.5 மெட் செஸ்ட்டு, சரிங்களா? மெட் செஸ்ட் வந்து 39.5 அந்த சைஸ் உள்ள ப்ளவுஸ் தான் கட்டிங் பண்ணியிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.